ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கப்ரியேல் மார்ஷல், நீட்சே அல்லது ஜீன் பால் சார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள். கப்ரியேல் மார்ஷல் அவர் மெய்யியலாளர். இவரும் நான் சொல்லக்கூடிய நீட்சே அல்லது ஜீன் பால் சார்ட் இவங்களும் மெய்யியல் தத்துவியலாளர் தான். கப்ரியேல் மார்ஷலோட அழகான ஒரு புத்தகம் எழுதுகிறார், த பிலாசபி ஆஃப் பீயிங். இருத்தலை மையமாக கொண்டு வாழக்கூடிய நபர்கள். அந்த புத்தகத்துல அவர் குறிப்பிடுகிறார், இருத்தலை மையமாக கொண்டு வாழ்கிறவர்கள், கொண்டிருத்தலை மையமாக கொண்டு வாழ்கிறவர்கள். philosophy ஆஃப் பீயிங் அண்ட் philosophy ஆஃப் ஹேவிங். ஹேவிங் கொண்டிருத்தலை மையமாக கொண்டிருப்பது, பீயிங் இருத்தலை மையமாக கொண்டிருப்பது. இப்ப இருத்தலை மையமாக கொண்டிருக்கக்கூடியவங்க அன்போட இருக்கிறாங்க, மன்னிப்போட இருக்கிறாங்க, இரக்கத்தோட இருக்கிறாங்க, தங்களிடம் இருக்கக்கூடியதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறாங்க, விட்டு கொடுத்து வாழ்றாங்க என்று அவர் பட்டியலிடுகிறார். கொண்டிருத்தலை மையமாக கொண்டிருக்கக்கூடிய மக்கள், எனக்கு இன்னும் பத்தல, ஒரு வீடு இருக்கு, இன்னொரு வீடு கட்டணும், இன்னொரு வீடு வாங்கணும், 50 பவுன் நகை இருக்குது, இன்னொரு 50 பவுன் நகை வாங்கணும், 10 சாரி இருக்கு, இன்னும் 10 சாரி வாங்கணும் என்று கொண்டிருத்தலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க என்று அதை தன்னுடைய புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகிறார். இப்போ இதுல சொல்றாரு, யார் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, யார் நிறைவுள்ளவர்களாக இருக்கிறாங்க, யார் சமூகத்துல பலன் கொடுக்கக்கூடியவர்களாக வளர்ச்சிக்கான காரணிகளாக இருக்கிறாங்கன்றா யார் இருக்கிறாங்க? பிலாசபி ஆஃப் பீயிங், இருத்தலை மையமாக கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தான் என்று குறிப்பிடுகிறார். இதற்கு முரணான ஒரு தத்துவையிலே ஒரு கோட்பாட்டை கொண்டிருக்கக்கூடியதான் நீட்சே. தி அதர் இஸ் ஹெல். அது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். தி அதர் இஸ் ஹெல், எனக்கு அடுத்திருப்பவர் நரகம் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைய முதல் வாசகத்துல, நற்செய்தி வாசகத்துல ஆண்டவர் ரொம்ப அழகா நமக்கு எடுத்துரைக்கிறார். அந்த சூனேம், அந்த ஊர், அந்த பெண், வசதி வாய்ந்த அந்த பெண்மணி எலிசாவுக்கு உணவு கொடுக்கிறாங்க. முதல்ல அடையாளம் கண்டு கொள்றாங்க, ஆண்டவரின் புனிதர், அந்த ஊழியர் புனிதர் என்று அடையாளம் கண்டு கொள்றாங்க. இன்றைக்கும் மக்கள் நீங்கள் குருக்களையும் இறை ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களையும் நீங்கள் மிகுந்த அர்ப்பண உணர்வோடு நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிறீங்க. அதனால பலத்த கருவியில் இப்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கோமா, வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நாங்கள் போகிற இடங்களுக்கெல்லாம், எங்கெல்லாம் பணிக்காக போகிறோமோ, நற்செய்தி பணிக்காக போகின்ற பொழுது அந்த இடத்துல சாப்பிட்டீங்களா ஃபாதர், தண்ணி வேணுமா ஃபாதர், வேற ஏதாவது உங்களுக்கு தேவையா, ரூம்ல உங்களுக்கு அறைகள் போதுமானதாக இருக்கிறதா, தேவை என்று கேட்கக்கூடிய மக்கள், அதாவது குருக்கள் ஆண்டவருடைய ஊழியர்களை தாங்க வேண்டும் என்கிற அந்த மிகப்பெரிய உயரிய அந்த மனப்பாங்கை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்கள் கொண்டிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருகிறது? இந்த பழக்கம் இதெல்லாம் எங்க இருந்து வருகிறது? விவிலியத்திலிருந்து ஊற்றெடுக்கிறது. திருச்சபையினுடைய அந்த கட்டளைகளை பார்க்கிறோம், ஞான மெய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வது. இதெல்லாம் அந்த திருச்சபையினுடைய விவிலிய பின்புலத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த பெண், அவங்க வசதி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க யாருப்பா இந்த ஆளு, காட்டுப்பைய, ஊர் பேர் தெரியாத ஆளு, இவருக்கு எதுக்கு நம்ம வீட்டுல தங்க வைக்கணும், நமக்கு எதுக்கு உணவு கொடுக்கணும் என்றெல்லாம் யோசிக்கலாம் கிடையவே கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கிறாங்க, ஆண்டவரின் ஊழியர் புனிதர் என்று சொல்லி புரிந்து கொண்டு அந்த அம்மா அந்த அந்த எலிசாவை தாங்குகிறார், தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். அப்படி தேவைகளை எல்லாம் சந்திக்கின்ற பொழுது என்ன நடக்குது? எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுவடை செய்கிறோம். இப்போ இவர் வெறுமனே பெறுபவராக மட்டும் இருந்து விடாமல் தன்னிடம் இருக்கக்கூடியதை கொடுப்பவராக யார் இருக்கிறா? இறைவாக்கினர் எலிசா இருக்கிறார். அவர்கிட்ட பொண்ணோ பொருளா இல்ல, அவர்கிட்ட ஜெபம் இருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த அம்மாவுக்கு என்னப்பா செய்யணும் என்று கேள்வி கேட்கிறாங்க. அப்போ குழந்தை இல்ல. அப்ப இறைவாக்கினர் சொல்றாரு, அடுத்த வருஷம் இதே வருஷத்துல குழந்தை பிறக்கும் என்று சொல்றாங்க. குழந்தை பிறக்குது. அடுத்து இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது குழந்தை பிறக்குது, நல்லா வளர்கிறது. திடீர்னு ஒரு நாள் குழந்தை இறந்து போயிருது. அப்போ அந்த அம்மா வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை. அப்ப மீண்டுமாக இறைவாக்கினர் எலிசா அந்த வழியா கடந்து போகக்கூடிய ஒரு நிலை. வீட்டுக்கு போறாங்க, நீ எதுக்கு குழந்தைய கொடுத்த, பேசாம குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்திருக்கலாம் அல்லவா என்று சொல்லி புலம்பக்கூடிய ஒரு நிலை. அப்பொழுதும் இறைவாக்கினர் எலிசா அந்த இறந்து போன அந்த மகனுக்கு உயிர் கொடுக்கக்கூடியதை நாம பார்க்கிறோம். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் பொருட்டு ஊழியத்தின் பொருட்டு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் அதற்குரிய கைமாறு பெறாமல் போகார் என்று குறிப்பிடுகிறார். அப்போ முதல் வாசகம் அது ரொம்ப எடுத்துக்காட்டாக ஒரு உகந்த ஒரு பகுதியாக நமக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியரை தாங்குறாங்க, ஊழியத்தை தாங்குறாங்க. ஊழியத்தை தாங்குவதனால அவங்க மலடி என்று அழைக்கப்படக்கூடிய
மகப்பேறு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த 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 பெண்மணிக்கு ஆண்டவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வந்து கொடுக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த இறைவார்த்தை கொடுக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். நாம பகிர்ந்து கொள்கிறோம், இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம். ஆனால் பல நேரங்கள்ல ஒரு தாராள மனதோடு வந்து கொடுப்பதில்ல. கட்டாயத்தினால பல நேரங்கள் வந்து கொடுக்கக்கூடியவர்களாக நாம் வந்து இருக்கிறோம். ஆகவே இந்த நாள்ல வந்து மனமு வந்து கொடுப்போம். எதையும் பிரதிபலன் பாராமல் எதிர்பார்க்காமல் கொடுப்போம். நிச்சயமா ஆண்டவர் வந்து கொடுப்பார். நீங்க ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொடுத்து பாருங்க. நீங்க 1000 ரூபாய் நீங்க வந்து அதை வந்து நீங்க வந்து பெற்றுக்கொள்வீர்கள். அதை நான் எல்லாருமே நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நம்மளால முடிந்த அளவுக்கு நல்லதை விதைப்போம், நல்லதை கொடுப்போம், நல்லதை பகிர்ந்து கொள்வோம். கடவுள் பிரதிபலன் பார்க்காமல் கொடுப்போம். எனக்கு வந்து இவங்கள்ட்ட கொடுத்து அந்த மொய் நம்ம ஊர்ல வைக்கிறோம் இல்லையா? கல்யாணம், காதுகுத்து, புதுநன்மை, அதெல்லாம் பிரதிபலன். இன்னைக்கு 1 பவுன் செஞ்சியா, அடுத்து என் மக கல்யாணத்துக்கு 1.5 பவுனாவது செய்யணும், அல்லது 1 பவுன் போட்ட நகையாவது போடணும். அது வந்து பிரதிபலன் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது பிரதிபலன் பார்க்காம நம்ம விருந்துக்கு அழைக்கின்ற பொழுது தெரிஞ்சவங்களை அழைக்காம, உறவுகளை அழைக்காம, சாலையில் இருக்கக்கூடிய நண்பர்களை, உறவுகளை நாம் வந்து அந்த முகம் தெரியாத, அடையாளம் தெரியாத நபர்களை வந்து அழைக்க வேண்டும் என்ற நற்செய்தியை வந்து பார்க்கிறோம். அதே போலதான் பிரதிபலன் பார்க்காம நம்மிடம் இருக்கக்கூடிய வளங்களை, நேரங்களை, உடைமைகளை, ஆற்றல்களை எல்லாவற்றையும் கொடுப்போம். கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த இரட்டிப்பான நன்மைகளை நாம் வந்து பெற்றுக்கொள்வோம்.